ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக். 100 கிராம் முட்டைகோசு, ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதும். நல்லா சட்டுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு பண்ணிடலாம். இது கோதுமை மாவில் பண்ணது போலவே இருக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோடையே இதுக்கு தேவையானது உப்பு போட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். இது 100 கிராம். இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் இது போலவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்ட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எண்ணெயில் இது போல் சின்ன சின்னதாக கிள்ளி போடுறது போல் அந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. ஒரே முறையாக நிறையா தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். பிசைஞ்சு எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இதை பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து இது போல் சின்ன சின்னதாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கடாய்க்கு தகுந்தது போல் சேர்த்துட்டு ஒன்று மேலே ஒன்று சேர்த்துறாமல் பரவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே கலந்து விடக்கூடாது, அப்படியே ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போது கலந்து விட்டுக்கலாம். 2 பக்கமும் பொரிஞ்சு நல்லா மொறுமொறுன்னு ஆனதும் இதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு மொறுமொறுன்னு ஆயிடுச்சு, வெளியில் எடுத்துடுறேன். இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் செய்துக்கலாம். இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இது ஈவினிங் டயத்தில் குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது செய்து கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். இது கோதுமை மாவு முட்டைகோசு வச்சு செய்தது போலவே இருக்காது. இது சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செய்து கொடுத்தா வீட்டில் உள்ள எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.